ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் முட்டை குருமா பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி, ஒரு பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி ஒரு சின்ன சைஸ் 10 அளவுக்கு, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி. இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா, குழம்பு மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, முட்டை 4 முட்டை உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையில் தேவையான அளவு மிளகுத்தூளும் மிளகு ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிளகு ஜீரகத்தூள், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பீட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க. தேங்காய், சோம்பு 2 எடுத்து வச்சுருக்கேன். இதை கடைசியாக ஃபைனலாக நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம். வாங்க இப்போ முட்டைக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன்னா அதில் மிளகு ஜீரகத்தூள், சால்ட்டு தேவையான அளவு நம்ம போட்டு பீட் பண்ணிக்கிறோம். நம்ம முட்டையில் மிளகு ஜீரகம் ப்ளஸ் உப்பு போட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுருக்கோம். இதை குழி பணியார சட்டியில் ஊற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஏன் இந்த மாதிரி ஊற்றுறோம்னா, இந்த மாதிரி ஒரு 2 டைம் நம்ம ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தான் கிரேவிக்கு ஒரே மாதிரி ஈவனாக நம்ம போட்டால் ஒரே மாதிரியே வெந்திருக்கும். இது வேகட்டும். சைட் பை சைடில் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கான ப்ராசஸை பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறோம். கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் டேஸ்ட்டுக்காக போட்டு அரைச்சிக்க போகிறோம். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைக்க போகிறோம் நைஸாக. அதனால் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவும் வச்சிடலாம், சுலபமாக. இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அடுத்து குழம்பு எப்படி வைக்கணுன்றதை காட்டுறேன். பாருங்கள், இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு பணியாரம் டைப்பில் நல்லா ப்ளஃபியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இருக்கிற முட்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா குழம்புக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சைட் பை சைடு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி ஆற வச்சு வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணலாம். இது வதங்கணும்னு ரொம்ப அவசியம் இல்லை. சும்மா 2 வதக்கி மசாலாவெல்லாம் நம்ம போட்டுடலாம். சும்மா 2 வதக்கிட்டு இந்த மாதிரி இதில் இந்த மசாலா பொருள் ஆட் பண்ண போகிறோம். மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர், மிளகாத்தூள், கரம் மசாலா, அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி சுண்டினதுக்கப்புறம் தேங்காய் பெருஞ்சீரகத்தை நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம். அவ்வளோதாங்க. கொதிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த இதை ஊற்றிக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ இதில் அந்த முட்டையை போட்டு குழம்பு கொதி வந்ததும் நம்ம இறக்க போகிறோம் ஃபைனலாக. இங்கே பாருங்கள், போட்டுடலாம். அவ்வளோதாங்க. குழம்பு கொதிச்சு இறக்கணுன்னே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான சுட சுட முட்டை பணியார குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள். தேங்க்யூ.